பத்திரகாளியின் மாமியார் ராணி குத்தீஸ்வரனும் பேய்பாஸ் வீட்டிற்குள் சென்றிருக்க கூடும் என சந்தேகம் கொள்கிறாள். சுக்கின்னு அவ பேரை எழுத சொன்னா சுருக்கின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கா. பாய் பஸ் காட்டுக்கு போயிட்டு வரேன், பாய் பஸ் காட்டுக்கு போயிட்டு வரேன். சபாடி, ஒரு வழியா கிளாஸ் டீச்சர் போயிட்டாவ. யம்மா பேத்தி, யம்மா பேத்தி. என்ன ஆச்சு பாட்டி? யம்மா பேத்தி, உடனடியா டைம் மிஷின் மெழுகுவர்த்தி மூலமா குத்தீஸ்வரனோட காலகட்டத்துக்கு போகணுமா? டைம் மிஷின் மெழுகுவர்த்தியா? எதுக்கு பாட்டி? அரசரே, நான் உங்களை பார்க்கதாங்க நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில நீங்களே வந்துட்டீரு. பாட்டியாரே, எனது மகன் குத்தீஸ்வரன் பாய்பாஸ் காட்டிற்குள் செல்லவில்லை. அது எப்படியா உங்களுக்கு தெரியும்? என்ன ஆச்சு? நான் என் மகன் குத்தீஸ்வரனை தேடி பாய்பஸ் காட்டிற்கு பெரும் படைகளோடு சென்று கொண்டிருந்தோம். சீக்கிரம் சீக்கிரம் வேகமாக செல்லுங்கள். குதிரைகளை இன்னும் வேகமாக செலுத்துங்கள். எனது மகன் குத்தீஸ்வரனை நான் கண்டுபிடித்தே ஆக வேண்டும். இப்படியே எனது மகன் குத்தீஸ்வரனை நாங்கள் ரொம்ப நேரமாக தேடிக்கொண்டிருந்தோம். அப்போதான் ரொம்ப தூரம் பயணிச்சதுனால இளைப்பாடுறதுக்காக ஒரு இடத்துல அமர்ந்தோம். வீரர்களே, குதிரைகளே, அனைவரும் இவ்விடத்தில் இளைப்பாருங்கள். நீங்கள் இளைப்பாரி முடித்தவுடன் எனது மகன் குத்தீஸ்வரனை தேடிய பயணம் தொடரும். சீக்கிரம் குதிரைகளை கொண்டு சென்று இளைப்பாருங்கள். அரசே, அரசே. வா ஒற்றனே, பாய்பஸ் காடு எங்கு இருக்கும் என்ற தகவலை சேகரித்து வந்தாயா? என்னை மன்னியுங்கள் அரசே. பாய்பஸ் காடு என்ற காடு இவ்வுலகில் இல்லை. கடல்களை தாண்டி உள்ள கண்டங்களுக்கு எல்லாம் சென்று விசாரித்து வந்தேன். ஆனால் பாய்பஸ் காடு என்ற காடு இவ்வுலகிலே இல்லை அரசே. மூடனே, என்ன விளையாடுகிறாயா? இவ்வுலகத்திலே இல்லாத காட்டிற்கா என் மகன் சென்றுள்ளான்? அப்போதான் எங்கிருந்தோ வந்த ஒரு காக்கா அதோட கால்களில ஒரு பைய சுமந்துட்டு வந்து என் காலு கீழே போட்டுட்டு போச்சு. அந்த பைய நாங்க திறந்து பார்க்கும்போது அரசே, அந்த பைக்குள்ள சுமார் 1000 பொற்காசுகளுக்கு மேல இருந்துச்சு. அரசே, சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட பொற்காசுகள் இதில் உள்ளன. ஆச்சரியமாக உள்ளதே. ஒரு சாதாரண காக்கையால் எப்படி இவ்வளவு பொற்காசுகளை சுமந்து கொண்டு வர இயலும்? எனது மகன் குத்தீஸ்வரன் எங்கே உள்ளான்? அவனுக்கு என்ன ஆயிற்று? எனது மகன் குத்தீஸ்வரன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான்னு சத்தியமா எங்களுக்கு தெரியல. தயவு செஞ்சு என் மகனை பத்தி உங்களுக்கு என்ன தகவல் தெரிஞ்சாலும் அதை என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. இவரு என்ன சொல்றாரு? இவருக்கு காக்கா வந்து காசு கொடுத்துட்டு போச்சுனா அப்ப ஏன் சிங்கம் நம்மளுக்கு வந்து காசு கொடுக்கல? அப்படின்னு என் மருமவனுக்கு என்ன ஆச்சு? வாங்கடா டேய், டீயை குடிச்சிட்டு அடுத்த வீட்டுக்கு வசூலுக்கு போவோம் வாங்க. டாய் டாய், என்னடா இவன் சலைய கட்டி பிடிச்சிட்டு ஜனப்பண்ணி மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கான். காக்கா ஆயி போன மாதிரி இருக்கு. அந்த சலைய போய் கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்கான் பாரு. அண்ணாச்சி விடுங்க அண்ணாச்சி, அந்த குண்டனை அடிச்ச அசதியில தூங்கிட்டு இருப்பான், தூங்கட்டும். ஆனாலும் இந்த துரைக்கு பெரிய ஜேம்ஸ் பாண்டுன்னு நினைப்பு. கூலிங் கிளாஸ மாட்டிட்டு தான் தூங்குவாராம். சரி சரி, நீ வா, அவன் கிடக்கான். இந்த வார அண்ணாச்சி.
அண்ணாச்சி வண்டிய மெதுவா ஓட்டுங்க அண்ணாச்சி, காத்து வேகமா அடிக்கு. என்ன அண்ணாச்சி 25 லட்சம் ரூபா காருன்னு சொன்னீங்க, சேராட்ட மாதிரி இந்த குலுக்கு குலுக்குது, பார்த்து போங்க. எப்பா எப்பா எப்பா, அண்ணாச்சி வேகமா பிரேக் அடிச்சுட்டாராட்டுக்கு, அதான் பறந்து வந்து விழுந்துட்டேன். இது என்ன இடம்? ஐயா ஒரே குப்பையா கிடக்கு, இங்கயா வந்து விழுந்த? இது வேறயா? இந்த பாட்டியாரே, இப்பொழுது நான் என்ன கேட்டுவிட்டேன்? எதற்காக அழுகிறீர்கள்? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது ஐயா. சிங்கம் சத்தம் கேக்கு. என்னம்மா நடக்கிறது இங்கே? எமக்கு காகம் பை கொண்டு வந்தது போல உமக்கு சிங்கம் பைகளை கொண்டு வந்து கொடுக்கிறது. உண்மையை கூறுங்கள், எனது மகன் குத்தீஸ்வரன் எங்கே உள்ளான்? பதினெட்டாம் நாள் காலை 10:30 மணி. என்ன குத்தீஸ்வரர் தம்பி, உங்க வீட்டு ஞாபகம் வந்துருச்சா ஐயா? அட ஆமாப்பா லட்டு ஆண்டி, எங்க நைனா வேற என்ன செய்யறாரோ தெரியல. நான் வேற பேய் பாஸ் வீட்டுக்கு பாய் பஸ் காடுன்னு எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். பாவம்பா எங்க நைனா, என்ன எந்த காட்டுல தேடிட்டு இருக்காரோ பாவம். ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, நீங்க வந்து ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள உங்க ஃபேமிலிய மிஸ் பண்றீங்களே. நாளாம் சுமார் 18 நாளா இந்த பியாய் பாச வீட்டுக்குள்ளேயே தாயா இருக்கேன். ஒரு செல்லும் இல்லாம போனும் இல்லாம என் பிள்ளைகளை நினைச்சு நினைச்சு ஒரே ஏக்கமா இருக்கு ஐயா. அதுவும் என் இளையமாவ சுக்கிதான் நான் இல்லாம என்ன செய்வாளோ தெரியல. பாவம் என் புள்ள சுக்கி பாசத்துக்கு ஏங்குறவ இப்போ என்ன செய்யறாளோ? சுக்கி பரவாயில்லப்பா, நீ ரொம்ப நல்ல சைக்கிள் ஓட்டுறா. பின்ன இருக்காதாடி பாப்பாத்தி, இந்த சிறுத்தை குட்டி எப்பொழுதும் சீறி பாஞ்சிட்டு தான் சைக்கிள் ஓட்டும். அச்சச்சோ! இவ வேற வேணுன்னு பெல்லடிக்கிறாளா? ஏ பூமாரி, பாவம் பாவிய கீழே விழுந்துட்டாவ. சந்தோஷம், கீழே விழுந்துட்டு போறாவ. அடியே சுப்புலட்சுமி, என்னன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய்நன்றி கொன்ற மகருக்கு. ஒருத்தங்க செஞ்ச நன்றிய மறக்கிறவங்களாம் இப்படிதான் ரோட்டுல கல்லு தடுக்கி கீழே விழுந்து கிடப்பாளுவ. புரியறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வாடி நாம போவோம்.
பூமாரி இருந்தாலும் அவைய பாவம்பா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கலாம். அடியே சுப்புலட்சுமி, அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போனோம்னா நம்ம தான் ஆபத்துல கிடப்போம். அடியே பாப்பாத்தி, பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. இந்த திருக்குறளோட விளக்கம் புரியறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.